டேய் மாஸ்டர், நைட் ஷிஃப்ட் ஜாப் ஏன்டா பண்ற? உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆயிட்டே இருக்குடா, எனக்கு பயமா இருக்குடா. யோ பிரெயின், அங்க பாரு வேஸ்ட் புரோட்டீன்லாம் அப்படியே இருக்கு, சீக்கிரம் அதை ரிமூவ் பண்றா, இல்ல மாஸ்டருக்கு மெமரி பவர் கம்மியாகி ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பான்டா. டேய் நைட்ல தானே என்னால கிளீன் பண்ண முடியும், இவன் நைட் ஷிஃப்ட் பண்றதால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. டேய் மாஸ்டர், நைட் ஷிஃப்ட் ஜாப் ஏன்டா பண்ற? 6 இயர்ஸ்க்கு மேல நைட் ஷிஃப்ட் பண்றவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்காண்டா. நைட் டைம்ல தானே பிபி ஹார்ட் ரேட்லாம் ரெடியூஸ் ஆகும், நீ நைட் ஷிஃப்ட் பண்றதால அதெல்லாம் அதிகமாகுதுடா, எனக்கு பயமா இருக்குடா. டேய் மாஸ்டர், ஒரு மணிக்கு எவன்டா உன பெப்சி குடிக்க சொன்னது? இது நான் தூங்குற டைம் தான், நான் மார்னிங் தானே நல்லா ஒர்க் பண்ணுவேன், என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணல, என் சாப்பிட அவனுக்கு சீக்கிரம் சுகர் தானே வரும். ஏ மாஸ்டர், காலைல 1 இருந்து 3 மணி நான் டிடாக்ஸ் பண்ற டைம்டா, இப்போ உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்க, நீ ஒர்க் பண்றதுக்காக எதுக்கு என் ஒர்க் டிஸ்டர்ப் பண்ற? இப்படியே போச்சுன்னு வை, நான் ஃபேட்டி லிவரா மாறிடுவேன். டேய் மாஸ்டர், நீ நைட் ஷிஃப்ட் பண்ணா 1 மணிக்கு காஃபி குடிப்பியா? என் ஷிஃப்டே காலைல 9 மணி இருந்து நைட் 9 மணி வரைக்கும் தானே ஒர்க் பண்ணுவேன், இப்போ உட்காந்து காரமா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுற, அங்க பாரு ஆசிட்ல மேல போய் ஜெட் ஃபார்ம் ஆயிடுச்சு, சீக்கிரம் அல்சல் அதிகமாயிட்டு வயிற்றுச்சல் நெஞ்சரிச்சலோட சுத்த பரப்பு. கடவுளே, போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இந்த ஜென்மத்துல இவன் கண்ணா வந்து மாட்டிக்கிட்டேன். யோ பிரெயின், என்னடா எல்லா ஆர்கன்ஸ் இப்படி கத்துறாங்க? டேய், எல்லார் பாடிக்குள்ள சர்க்கேடியன் ரிதம்னு வாட்ச் மாதிரி ஒன்னு ஓடிட்டே இருக்கும்டா, அதுதான் நம்ம எப்ப எழுந்துக்கணும், எப்ப தூங்கணும், சாப்பிடணும் முக்கியமான வேலை பாத்துட்டு இருக்கா. இவன் நைட் ஷிஃப்ட் பண்றதால அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுடா. டேய் நைட் ஷிஃப்ட்ல ரொம்ப காமன் ஆயிடுச்சுடா, ஈவன் டாக்டர்ஸ் கூட தான் பண்றாங்க, அப்ப இதெல்லாம் எதுவுமே பண்ணவே முடியாதா? டேய் நைட் ஷிஃப்ட் பண்றவங்க எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும்டா, அட்லீஸ்ட் ஒரு 7 hours ஆச்சு தூங்கணும். நைட் டைம்ல ஜங்க் ஃபுட்ஸ் பெப்சி எல்லாம் சாப்பிடாம லைட் ஃபுட்டா ஒரு 10 மணிக்குள்ள சாப்பிட்டுரும். இயர்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்அப் எடுத்து மானிட்டர் பண்ணிட்டு வந்தா பெரிய ப்ராப்ளம் ஆகாம